நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு மலைக்கு வந்திருக்கிறீர்கள். அந்த மலைக்கு பேர் யெகோவா ஈரே. அந்த மலை தான் கல்வாரி மலை. அந்த கொல்கதா மலைக்கு வந்திருக்கிறீங்க. அந்த மலைக்கு கபால மலை என்று ஒரு பெயர் உண்டு. நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு மலைக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு மலைக்கு வந்திருக்கிறீர்கள். அந்த மலைக்கு பேர் யெகோவா ஈரே. அந்த மலை தான் கல்வாரி மலை. அல்லேலூயா சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அந்த கொல்கதா மலைக்கு வந்திருக்கிறீங்க. அந்த மலைக்கு கபால மலை என்று ஒரு பெயர் உண்டு. ஏன் கபால மலை அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, ஆதாமுடைய மண்டை ஓடை அங்கதான் கண்டுபிடிச்சாங்களாம். ஆதாமோட மண்டை ஓடு அங்கதான் கண்டுபிடிச்சதாக ஒரு பாரம்பரிய கதை சொல்லுகிறதாம். யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஆதாமோட மண்டை ஓடு அங்க கண்டுபிடிச்சோம்னு. அப்ப ஆதாம் எங்க தான் வாழ்ந்திருக்கிறான்? அங்கதான் வாழ்ந்திருக்கணும். ஏதேன் தோட்டம் அங்கதான் இருந்திருக்கணும். அப்ப என்ன சொல்ல வராரு? எங்க பாவம் தொடங்குச்சோ அங்கேயே பாவத்தை நசுக்கினாரு கர்த்தர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது மூல மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது உருவாக்கப்படும் இடத்திலேயே வாய்க்காமல் போய்விடும். செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடும். பயப்படாதீங்க. செஞ்சு அவன் கொண்டு வந்து உங்க மேல எரியிறப்ப காண வாய்க்காம போகாது. செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வாய்க்காம போயிடும். அல்லேலூயா. பாவத்தை பிசாசு அந்த கபால மலையில ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். அவன் ஸ்டார்ட் பண்ண இடத்துல காலி பண்ணிட்டாரு. எப்படி